படத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து சிந்திக்க வைக்குது நம்மள படம். படம் சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. இருந்துச்சு. அவங்க எஸ்பெஷலி தினேஷோட சீன்ஸ் ரொம்ப பிடிச்சாச்சு. ஸோ அதான் நல்லா இருந்தது. சீன் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப பியூட்டிஃபுல் மூவி, பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபி, த சீன்ஸ், சீனரிஸ், பேக்ரவுண்ட் மியூசிக், ஆல் த ஆக்டர்ஸ், பிரில்லியன்ட் மூவி. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இமோஷன்ஸ் ப்ளஸ் த்ரில்லிங் ப்ளஸ் சஸ்பென்ஸ். என்ன ஆகும் அது யூனோ kept thinking what will be next and it was really heartbreaking that the hero died in the end. But யாருமே வந்து எடுக்க முடியாத கதை, யோசிக்காத கதை வந்து நல்லா பண்ணியிருக்காப்புல. காமெடியாக இருக்கும். வந்து படம் ஜாலியாக நினச்சிட்டு வந்தீங்களா அது மாதிரி இருக்காது. நம்ம வந்து படம் முழுக்க முழுக்க சிந்திக்க வைக்கும். இந்த காடு, பூமி, வானம் எல்லாருக்கும் பொதுவானது. யாருக்கும் ஒருத்தர் சார்ந்தது கிடையாது. அதாவது எப்படி இந்த வனத்துறை பக்கத்தில் இருக்கிற மக்களை எப்படி வந்து வனத்துறை அதிகாரி வந்து பொய்யான வழக்கு போடுவாங்க, எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு பழங்குடி மக்களை கூட்டமிட்டு சித்திரவதை பண்ணுவாங்க, அடிப்பாங்கன்றது வந்து கிராம சைட்லாம் நிறைய நடக்குது. மலை வாய்ப்பாக்கள்லாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அது வந்து இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களாம் தெரியாது அங்கே என்னென்ன பண்ணுவாங்க, என்ன நடக்குன்றது. இப்போ அந்த காடு பற்றி நிறைய படம் வந்து இருக்குது. ஆனால் காடு பற்றி ஒவ்வொரு விஷயம் சூப்பராக எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு லொக்கேஷனாக கேமராமேன் வந்து உண்மையே வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல கேமராமேனு. இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து சிந்திக்க வைக்குது நம்மள படம். படம் சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. இந்த படம் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த படம் பிடிக்கும் கண்டிப்பாக. ஓகேண்ணா. இந்தியாவுக்கு சவால் கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய படம். அஜிநாதரை வேற லெவல். எல்லாம் பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப மனசு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற படம். லைட் வாட்சே இல்லை. பிகினிங் டு எண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நிறைய பேர் வந்து மசாலா போடணும்னு படத்தை கொஞ்சம் சில வாட்டி கிடத்தி ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஆனால் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. இது வந்து ஐ ஃபீல் வந்து பப்ளிக் என்ன சொல்லுதுனால சும்மா நம்பிட்டு ஒரு எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. மக்களுக்கு எஜுகேஷன் இருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ எஜுகேஷன் பற்றி நல்லா ஹெவியாக சொல்லியிருக்காங்க. அது வந்து அண்ட் மக்கள் கூட வந்து அப்படியே யாராவது சொல்கிறதுனால நம்பிட்டு எல்லாமே போகிறது நல்லதில்லை. ஸோ ஐ திங்க் அதுதான் மெயின் மெசேஜ். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அவங்கவுங்க கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப ட்ரூவாக பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர்ஸ் கொஞ்சம் ஆப்போசிட் தான். ஸோ கம்பேர் பண்ண முடியாது. அவங்க கேரக்டர் என்ன தேவைப்படுதோ அவங்க பியூட்டிஃபுல்லாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. all the actors were brilliant. எல்லாமே ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணாங்க. பியூட்டிஃபுல் மூவி. உண்மையாக இருக்குது. 2019 நடந்த கதை அப்படியே இல்லையா, அதான் சார் படம். ஃபுல்லுக்கு கதை தொட்டால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அத்தைக்காட்டி தினேஷ் வாழ்ந்துட்டார். அப்படியே நேச்சுரல் மாதிரியே அவர் வாழ்ந்து விட்டார். நேச்சுரல் உண்டா இல்லையா, அதான் சார் படம். சும்மா வந்தேன் இந்த ஃப்ரைடே சும்மா வந்துட்டு போக ஒரு படம் பார்ப்பேன். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு டானாக்காரன் ஒரு படம் ஃபீல் ஆச்சு. டானாக்காரன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா படம் வேற லெவலில் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த சீட் எஜ்ஜுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாகவே மெசேஜ் தாங்க. எப்படி வந்து ஒரு மார்ஜினல் கம்யூனிட்டிஸ்லேருந்து இந்த மலையில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து எப்படி ட்ராப் பண்ணி அந்த நக்சல் ஸ்கேம்குள்ளே கொண்டு போயிட்டு உண்மையாக நடந்த சம்பவம். இது வந்து நடந்ததான்னு பார்த்தா உண்மையாக நடந்தது. அந்த நக்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வேலை வாங்கி தரோம், உள்ள நீங்கள் சரண்டர் ஆகுங்க அப்படின்னு ஒரு ஸ்கேமை பேஸ் பண்ணி எடுத்த படம். ரொம்ப டைரக்டர் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக. நான் லாஸ்ட் படம் அவர் பார்த்தேன். அவர் அந்த படம் வந்து ஒரு ஹானர் கில்லிங் பேஸ் பண்ணி ஒரு நார்மலாக எடுத்துக்காரு குண்டு படம். அதுவும் நல்ல படம். பட் இந்த படம் சூப்பரான ஒரு படம். இது எனக்கு வந்து ஒரு ஹிந்தி படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு யூஆர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிலாம் எப்படி இருக்கும். ஆனால் இது இன்னும் போரான ஒரு பாலிடிக்ஸு. ஓல்டு செம்ம ஒரு அட்டம்ப்ட். இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறதுக்கே ஒரு பயம் இருக்கும். இன்னும் ஒரு போல்டாக எடுத்துருக்காரு. டைரக்டருக்கு தான் ஒரு ஃபுல் கிரெடிட்ஸ். முதல் படம் வந்து 2ஆம் உலக போரின் லாஸ்ட் டே பாம் ஒன்று பண்ணார். இதுவும் பண்ணார். மெய் சில்ட்டு போச்சு படம். 2 பேர் போரே தெரியல. வெற்றி படம் தான். கலையரசன் சூப்பராக பண்ணிருக்காரு சார். காதல் சீனு சூப்பராக பண்ணிருக்காரு. அந்த நேச்சுரல் ஆனவுன்னா அந்த கால் வலியோடய அவர் பண்ணுற சீன் வந்து கால் வலி உள்ளவங்க கூட அப்படி பண்ண மாட்டான். அந்த மாதிரி பண்ணிட்டார். ரொம்ப ஜோராக இருக்கு படம். இயற்கையாக வந்து ஃபாரஸ்ட் அப்படி எடுத்துருக்காங்க. அப்படியே வந்து தத்துரூபமாக காட்சிப்படுத்திருக்காங்க. படத்தோட டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். படம் ரொம்ப அருமையாக
சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு சில அதிகாரிகள் பண்ணுற தப்புனால அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே என்ன மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்ற கருத்து வந்து படமாக இருக்கு. இல்லை படம் ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம் கேப் விட்டு சில விஷயங்கள் காமிக்கிறாங்க. எல்லாமே நல்லா வந்துருக்கு. லேக்லாம் நல்லா இல்லை. சாங்ஸ் நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இளையராஜா சாங் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் பிரியா சாங் நேம் வந்து பிரியா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரியா சாங் வச்சுருக்காங்க. ரொம்ப படத்தில் 2-3 தடவை வந்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ராவாக போயிட்டு இருக்கும்போது அந்த சாங் வருது. அது ரொம்ப அருமையாக இருக்குது. தினேஷ் கலையரசன் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப தத்துவமாக இருக்குது. தேங்க்யூ.